Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA macro யூஸ் பண்ணி நம்ம வந்து status progress bar வந்து நம்ம Excelல வந்து இங்க பாட்டம்ல வந்து ஷோ பண்ண போறோம். இப்போ இந்த status progress bar எதுக்காக அப்படினாக்க இப்போ நம்ம வந்து ஒரு macro வந்து huge database வச்சு நம்ம ஒரு macro task வந்து நம்ம ரன் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம macro ரன் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குது அப்படினா அந்த டைம் வந்து நம்ம இங்க பாட்டம்ல வந்து நம்ம அந்த progress bar வந்து நம்ம இங்க ஷோ பண்ணிக்க முடியும். எவ்வளவு நேரம் இன்னும் இருக்கு நமக்கு டைம் அப்படினு சொல்லிட்டு நமக்கு இங்க ஷோ பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இங்க வந்து ஒரு 1000 எம்ப்ளாயி ஐடி இருக்கு. இந்த 1000 எம்ப்ளாயி ஐடிக்கு நான் வந்து இமெயில் சென்ட் பண்ணனும் ஒவ்வொரு ஐடியா எடுத்து. ஓகேங்களா? எனக்கு அந்த மாதிரி டைம் வந்து எவ்வளவு ஐடி இங்க அவுட் ஆஃப் இப்ப 1000 ஐடி இருக்குன்னா எனக்கு அந்த அவுட் ஆஃப் 1000க்கு வந்து எனக்கு எவ்வளவு வந்து இப்ப போயிட்டு இருக்கு மெயில் அப்படிங்கறத வந்து இங்க நமக்கு பாட்டம்ல வந்து இங்க ஷோ பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இது நம்ம இங்க எவ்வளவு வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் மேக்ரோல வந்து நான் இங்க உங்களுக்கு ஷோ பண்றேன். அந்த கோட் இதுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா சப் ப்ரொசீஜர் வந்து நான் ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க வந்து சப் ப்ரோக்ரஸ் பார்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு வேரியபிள் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்ல x ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன். இங்க வந்து my timer as double ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன். என்னோட ஃபார் லூப்ல பாத்தீங்கன்னா x = 1 to 15 சொல்லி நான் கொடுத்துட்டேன் ரோ கவுண்ட். ஓகேங்களா? இப்ப 50 எம்ப்ளாயி ஐடி இருக்கு அப்படின்னா எனக்கு 50 எம்ப்ளாயி ஐடி அங்க ஷோ பண்ணும் டோட்டல். அதுல வந்து எத்தனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அங்க ஒன்னா ஷோ பண்ணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்சன்டேஜ் நமக்கு அங்க ஷோ பண்ணும். இப்ப அப்ளிகேஷன் டாட் ஸ்டேட்டஸ் பார் ஈக்குவல் டு ப்ரோக்ரஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க நேமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாக்க இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 நான் கொடுத்துருக்கேன். இப்போ இங்க வந்து நம்ம இந்த x divided by 50 இங்க வந்து பாத்தீங்கன்னா x = 1 ன்னு கொடுத்திருக்கோம் இல்லீங்களா? இப்போ வந்து 0% ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். இங்க என்னோட லூப் வந்து இந்த 50 ரீச் ஆகுற வரைக்கும் நமக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் இது மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ரன் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க பாருங்க எனக்கு இங்க வந்த உடனே எனக்கு என்ன ஆகுதுனாக்க இங்க வந்து ஸ்டேட்டஸ் பாருங்க progress இங்க பாட்டம்ல லெஃப்ட் பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல தெரியும் நம்ம மவுஸ் இங்க வச்சிருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் நமக்கு இங்க வந்து பாட்டம்ல இங்க progress 1 of 52% வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி காமிக்குது. இங்க வந்து பாருங்க இப்ப நான் ரன் பண்றேன். இங்க எக்ஸிக்யூட் பண்ண F8 பிரஸ் பண்றேன். எனக்கு மேக்ரோ ரன் ஆக இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாட்டம்ல இங்க வந்து உங்களுக்கு அந்த progress பார் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? எனக்கு இப்ப கம்ப்ளீட் ஆகுது. எனக்கு இங்க வந்து 50 முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் அந்த மேக்ரோ ரன் ஆகுது. இப்ப இங்க இன் கேஸ் நீங்க 1000 கொடுக்குறீங்க அப்படின்னா 1000க்கு ஏத்த மாதிரி நமக்கு இங்க progress பார்ல வந்து டோட்டல் காமிக்கும். இப்ப இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இங்க வந்து பாருங்க இந்த பாட்டம்ல வந்து லெஃப்ட் கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 காமிக்கும். 1000ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எத்தனை போயிட்டு இருக்கு progressல வந்து உங்களுக்கு காமிக்கும். இங்க வந்து நானு லூப்லயும் வந்து நான் 1000 கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்ப வந்து என்ன பண்ணுங்க இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்ப எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது 1000 வரைக்கும் அப் டு போயிட்டே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாட்டம்ல இங்க இந்த ஷீட் 1 இருக்கு இல்லீங்களா? ஷீட் நேம் அதுக்கு பாட்டம்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்ப நான் F8 பிரஸ் பண்ணிட்டே இருக்கேன். என்னோட மேக்ரோ ரன் ஆயிட்டே இருக்கு. லூப் வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கு. 1000 ரோ ரீச் பண்ற வரைக்கும் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பர்சன்டேஜ் வந்து சைட்ல வந்து 33% இப்ப போகுது. இங்க பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் நமக்கு ஷோ பண்ணுது. சோ இதை வச்சு நம்ம மேக்ரோ எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப வந்து நான் என்ன பண்றேன், இப்ப நான் ஸ்டாப் கொடுத்தேன்னா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 532 ரோ வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணுது 1000 ரோல. இப்ப நான் அகைன் கன்டினியூ பண்றேன் அப்படின்னா எனக்கு அப்படியே போயிட்டே இருக்கும். லோடிங் ப்ராசஸ்லயே இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் லூப் வந்து எக்ஸிட் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் அந்த இடத்துல வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து ரைட் பண்றேன். மெசேஜ் பாக்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் இங்க வரணும். ஓகேங்களா? இப்ப வந்து நான் ப்ரோக்ராம் வந்து டைரக்டா எக்ஸிக்யூட் பண்றேன். எனக்கு இங்க பாருங்க ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து ரன் ஆயிடுச்சு. இப்ப நீங்க இங்க டைரக்டா இங்க ரன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கறத இங்க ஷோ பண்ணும். ஓகேங்களா? இங்க பாருங்க இங்க நான் ரன் கொடுத்துட்டேன். ரன் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த progress பார் இங்க வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு எவ்வளவு டைம் எடுத்துக்குதுங்கிறத. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இதுக்கு ஒரு பட்டன் கூட அசைன் பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் ஒரு இன்சர்ட்ல போயிட்டு நான் ஒரு ஷேப் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்ல வந்து நான் எடிட் டெக்ஸ்ட்ல போயிட்டு கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
click here ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இந்த பட்டன்ல வந்து அந்த மேக்ரோ வந்து நான் அசைன் பண்ண போறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்க, அசைன் மேக்ரோல போயிட்டு என்னோட progress barன்ற அந்த மேக்ரோ நேம் நான் அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க பாட்டம்ல பாருங்க, இங்க ரெடின்னு இருக்கு இல்லீங்களா, இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ரன்னிங் ப்ராசஸ் வந்து இங்க பாட்டம்ல இங்க ஷோ பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் லெஃப்ட் கார்னர்ல பாட்டம்ல இப்போ எனக்கு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆன உடனே அந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகி இங்க கம்ப்ளீட்னு மெசேஜ் பாக்ஸ் வந்து ஷோ பண்ணுது. இந்த இது வந்து உங்களுக்கு பெரிய டேட்டாபேஸ்ல வந்து நீங்க ஒரு டாஸ்க் லெவல்ல மேக்ரோ ரன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எவ்வளவு நேரம் நம்ம மேக்ரோ ரன் ஆயிருக்கு அப்படிங்கறத ஈஸியா உங்களால கேப்சர் பண்ண முடியும். இப்ப இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.